இந்திய சினிமாவில், அதாவது இந்திய அந்த திரைமொழிக்குள்ள ஒரு விஷுவலாக ஒரு டாக்குமெண்ட்ரியை இவ்வளோ அழகாக பண்ண முடியுமான்னு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். அப்படி ஒரு விஷுவல் ட்ரீட்மெண்ட்டோட அந்த டாக்குமெண்ட் இருந்தது. அதனால் எனக்கு ரொம்ப ஆர்வமாயிட்டேன் அவர் கூட ஒர்க் பண்ணுறதுல. அதுக்கப்புறம் நான் போயிட்டு மீட் பண்ணப்போ ஒரு கதையை சொன்னார். இது மாதிரி பீரியட் படம் தான் அப்படின்னும் ரொம்ப அதுக்குள்ள ரொம்ப பீரியடில், அதாவது நம்ம சமகாலத்தில் இருக்கிற கதையோட ஏதாவது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ஏதாவது விஷயத்தை பீரியட் பண்ணுறதுன்றது சினிமாக்குள்ள சினிமாவை பீரியடாக பண்ணுறது அது ரொம்ப எனக்கு ரொம்ப பெரும் ஆர்வத்தை தூண்டியது. அதாவது தமிழ் சினிமா வெரி பிகினிங் டைம்ல இருந்த ஒரு, இப்போ பார்த்த ட்ரெய்லர் பார்த்தப்போ நீங்கள் தெரிஞ்சிருப்பீங்க, ஒரு டைரக்டர் ஒரு ஹீரோவுக்குமான ஒரு கான்ஃபிளிக்ட். இதுதான் கதை. இது பீரியடாக நம்ம வந்து சினிமாக்குள்ளே நடக்கிற சினிமா அப்படின்னும் போது எனக்கு ரொம்ப அது வந்து பெரிய ஆர்வமாக இருந்தது. அதாவது சவால்ன்றதை விட இது எனக்கு ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேன்வாஸ் கிடைச்சிருக்கு. இது வந்து அழகான ஒரு பெயிண்டிங்கை மாற்றணுன்றதுல எனக்கு பெரும் ஆர்வமாக இருந்தது. அதில் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஒர்க் பண்ணுறதுல ரொம்ப எப்படி சொல்றதுன்னா, ஒரு செட்டு அப்படின்னு ஒரு நார்மலாக இல்லாமல் ஒரு செட்டாக நம்ம டிசைன் பண்ணிட்டு அதுக்குள்ளே இருக்கிற ப்ராப்ஸ் வரலுமே வந்துட்டு அந்த செட்டுக்காகவே நம்ம வெளியில், அதாவது மற்ற படங்களில் வந்து காரைக்குடியில் போயிட்டு ஒரு ஃபர்னிச்சர் எடுத்துகிட்டு வந்துடுவோம் அப்படிலாம் இல்லாமல் செட்டை டிசைன் பண்ணிட்டு செட்டுக்கு தேவையான ஃபர்னிச்சர் எல்லாமே டிசைன் பண்ணுவோம் அந்த படத்தில். அப்படி ஒரு எனக்கு ரொம்ப ஒரு புது அனுபவமாக இருந்தது. இந்த அனுபவம் எங்கிருந்து எனக்கு எப்படி எனக்கு சாத்தியப்படுச்சுன்னா, இந்த அனுபவம் சாத்தியப்படுத்தணும்னு இருக்குல்ல, நம்ம ஃபுல்ஃபில் ஆகுறது இந்த ப்ரொடியூசர், படத்தோட ப்ரொடியூசர், அதாவது சினிமாவை வந்துட்டு ஒவ்வொரு கணமும் ஒரு லவ் பண்ற ஒரு மூமெண்ட் இருக்குல்ல, அது இந்த ப்ரொடியூசர் வந்துட்டு நான் அப்படி பார்த்தேன். நம்ம சுரேஷ் சார் வந்துட்டு, அதாவது அவர் வந்துட்டு இப்போ இருக்கிற, அதாவது கரண்ட்ல இருக்கிற ஒரு சின்ன இப்போ புதுசாக சினிமாவுக்கு வருவாங்கல்ல, அப்படி ஒரு மனுஷன் போல எனி டைம், அதாவது ஒரு நம்மளுக்கு முன்னே வந்து நிற்பார், ஒரு 1/2 hour முன்னே வந்து நிற்பார் எல்லா விஷயத்துக்கும் கரெக்டான டைமு. அதாவது பணத்தை எப்படி நம்ம செலவு பண்ணணும், விஷுவல் அது தெரியணும், ஒவ்வொரு அப்படி வந்து பயங்கரமான ஒரு சுதந்திரம் கொடுத்து இதில் எப்படி ஒர்க் பண்ணன்றதை அவர்கிட்ட நான் ஒரு பெரிய எப்படி சொல்ற ஒரு பல்கலைக்கழகம் மாதிரி நிறைய நான் கற்றுக்கலாம் அவர்கிட்ட. அப்படி ஒரு மனிதனாக இருந்தார். அப்படி சினிமாவை காதலிக்கக்கூடிய, லவ் பண்ணக்கூடிய ஒரு ஆளால் மட்டும்தான் இப்படியான ஒரு படைப்பை இப்போ திரையில பார்த்துருப்பீங்க. அப்படியான ஒரு விஷயத்தை கொடுக்க முடியும். ஒரு ஆர்டிஸ்டுக்கும் ஒரு படைப்பாளிக்கும் ஒரு சுதந்திரம் கொடுக்கும் பொழுது அதுதான் வந்து திரைமொழியில படம் மகத்தான வெற்றி அடைவதற்கு அது ஒரு மூல காரணமாக அமைது. அப்படி எனக்கு வாய்ப்பளித்த இந்த ஸ்பிரிட் மீடியா, சுரேஷ் ப்ரொடக்ஷன், சுரேஷ் சார் மற்றும் ராணா சாருக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். மற்றபடி எனக்கு என்ன பேசுறது தெரியல. ரொம்ப படம் வந்துட்டு பெரிய எதிர்பார்ப்பு உள்ளாக்கிருக்கு. அந்த எதிர்பார்ப்பு கண்டிப்பா மகத்தான வெற்றி பெறணும் நம்புறேன். நன்றி, வணக்கம். Dulquer sir, Wayfarer Films, Suresh Productions. I like to thank my director Selva for choosing me. First வாட்டி நாங்கள் வந்து third day or fourth day or something செட்டுக்கு போன உடனே கொஞ்சம் லோக்கலாகவே பேசுகிறாங்க. பேஜராக இருந்தது. அப்படியே அந்த செட்டை பார்த்த உடனே ஐயோ ஐயால எப்படி இருக்கா அப்படின்ட்டு. ஸோ ஐ வாஸ் வெரி ஹாப்பி அபவுட் தட். அதுவே எனக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுத்தது. ப்ளஸ் எடிட்டரும் வந்து ஃபர்ஸ்ட் சீன் எடிட் பண்ணேன். டிக்யூ சாரோட என்ட்ரி தான். அது பார்க்கும்போது I was like அதனால தான் பேசுறேன். I was like, oh God, this is too much. This is very good. அப்படின்ட்டு amazing performance to the next level, peak. Dulquer sir கொஞ்ச நேரம் அப்படியே தள்ளி அந்த சீன் எடிட் பண்ணிட்டு போறேன். பார்த்தோன்னா ஹீரோயின் பின்னாடியில இருந்து வராங்க. ஹீரோயின் இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட் டைம் நான் பார்க்குறேன். I fell in love with that character. எனக்கு தெரிஞ்சு எல்லாரும், all of you will fall in love with that character around the world. I think சிம்ரன் மேடம் ஒரு ரவுண்ட் போயிட்டு வந்தாங்களா பெருசா, அந்த மாதிரி அவங்க போயிட்டு வர்றாங்க. அது ஒன்று. ரெண்டாவது ராணா சார் பற்றி சொல்லணும். ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக ட்ரை பண்ணியிருக்கேன். செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அவர் தான் ஹோல்ட் பண்ணுறாரு ராணா சார். அது ஒரு மாதிரி டிஃப்ரெண்டாக பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காரு. சமுத்திரக்கனி சார் பற்றி சொல்லணும்னா, இவங்க 2 பேர் படத்துல மட்டும் போட்டி போடல, செட்லயும் போட்டு நடிச்சிட்டு இருக்காங்க. துல்கர் சார் ஒரு பக்கம் ஒன்று பண்ண, அவர் இன்னொரு பக்கம் பண்ண, பயங்கரமா நடிச்சு இன்னும் பின்னிருக்காங்க எல்லாரும். டைரக்டர் பத்தி சொல்லணும்னா சொல்றேன். யூஸ்வலா வந்து நிறைய இன்டர்வியூஸ்ல கேட்பாங்க, இந்த மாதிரி
இன்டர்வியூஸ்ல தான், தனிப்பட்ட இன்டர்வியூஸ்ல தான் நான் அதிகமா பேசுறது, இந்த மாதிரி பேசுனதே கிடையாது. தனிப்பட்ட இன்டர்வியூஸ்ல தான் கேட்பாங்க, சார் உங்களுக்கு இது வரைக்கும் நீங்க பண்ண படத்துல எது சார் ரொம்ப கஷ்டமான படம் அப்படின்னு கேட்பாங்க. நான் வந்து மோஸ்ட்லி ஆல் ஃபிலிம்ஸ் அப்படின்னு தான் சொல்லுவேன். ஆனா இன்னைக்கு ஏதாவது அந்த கேள்வி கேட்டீங்கன்னா அது நான் வந்து காந்தா படம் தான் சொல்லுவேன். ஏன் தெரியுமா? ஏன்னா எடிட் பண்ணி 6 மாசம் வச்சு செஞ்சார் என்ன. அதுல என்னன்னா என்ன விஷயம்னா, இல்ல என்ன குட் வே, நல்ல ஒரு விஷயத்துல தான் சொல்றேன். ஏன்னா படம் நல்லா வரணுன்றதுக்காக தான். ஈவினிங் வரைக்கும் எடிட் பண்ணுவோம். சூப்பர் மச்சான், சூப்பரா இருக்கு, செமையா வந்திருக்கு, இதுதான் மச்சான் படம் அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. அத்தனை நாள் காலைல பார்த்தா ஒரு பேப்பர், ஒரு 2-3 பேப்பர் இருக்கும். அந்த பேப்பரை பார்த்த உடனே எனக்கு வந்து வடிவேல் ரியாக்ஷன் தான், ஐயோ ஐயோ அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி அவரோட கொஸ்டின் வந்து எனக்கு இருக்காது, அவரோட படத்தோட கொஸ்டின் அவருக்கே இருக்கும். இந்த மாதிரி அவரே கேள்வி கேட்டு அந்த கேள்வியை என்கிட்ட கேட்பாரு, இந்த மாதிரி இதனால இப்படி பண்ணா இப்படி இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஒரு மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுருவாரு. கன்ஃபியூஸ் திருப்பி வெளியே போய் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து திருப்பி வந்து எடிட் பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி போயிடுச்சு எடிட்டிங். இட் வாஸ் குட் ஆக்சுவலி, லேர்னிங் ப்ராசஸ் எனக்கே ஒரு லேர்னிங் ப்ராசஸ் தான் இருந்தது. ஸோ ஐ லைக் தேங்க் பிரசாந்த் ஆல்சோ, and the art direction was really good, and I know this film is going to be a big hit, and I would like to say that I see something in Selva. He's going to be one of the top young directors of one of the top directors, and not that I want his next film, just saying. I support that. So thank you. இந்த படம் வந்து தமிழ் சினிமா மட்டும் இல்லை, சினிமாக்கே வந்து ஒரு ஹாமேஜ் கொடுத்த ஒரு படம், செலிப்ரேட்டட் சினிமா. அண்ட் இது வந்து நாங்கள் வந்து உயிரை கொடுத்து பண்ணியிருக்கோம் அந்த படத்தை. ஸோ நீங்கள் வந்து எல்லாரும் தியேட்டரில் வந்து November 14 கண்டிப்பாக பார்க்கணும்னு ஹோப்பிங் ஃபார் தட். And as a producer, it's always interesting to see a fresh voice like Selva has to come to life. But the most exciting part இந்த படம் பண்றப்போ எங்க ஆக்டர்ஸ் எல்லாரும் போட்டி பட்டு அவங்க பெர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காங்க. துல்கர் வந்து நடிப்பு சக்கரவர்த்தி கூப்பிடுறாங்க படத்துல, அப்படியே ஆக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஐ திங்க் த டைட்டில் இஸ் மஸ்ட் டேக் துல்கர். ஸோ பிரேஸ் யுவர்செல்ஃப். அண்ட் நாங்க இவ்வளவு நாளா சர்ப்ரைஸா ஒன்று வச்சிருந்தோம், ஒரு மெயின் ஒரு சர்ப்ரைஸ் பேக்கேஜ் ராணா, அவரும் இப்போ நாங்கள் உங்களுக்கு ரிவீல் பண்ணியிருக்கோம். ஸோ தட்ஸ் கோயிங் டு பி தி மோஸ்ட் என்டர்டெய்னிங் பார்ட் ஆஃப் த ஃபிலிம். கண்டிப்பாக அவங்க எல்லாருக்கும் பிடிக்கும்னு எனக்கு ஆசையாக இருக்குது. அண்ட் as far as Kani sir is concerned, ஒரு டைரக்டர் வந்து ப்ளே பண்றது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். ஒரு ஆக்டரா கலக்கிட்டாங்க, அவங்க எல்லா சீன்ல போட்டிப்பட்டு அவங்க கலக்கிட்டாங்க. அண்ட் ஃபைனலி as far as debutantes go in Tamil cinema, Bhagyashree I think is probably one of the best debuts I've seen in recent times. So thank you for giving your heart and soul to this film. And எல்லாரும் வந்து இந்த சினிமா கொண்டாடிட்டு November 14 தியேட்டருக்கு வந்து எல்லாரும் வந்து பாருங்க. தேங்க்யூ வெரி மச். ஒரு நாள் வந்து படம் ஃபுல்லாக கிட்டார் வாசி விட்டுறேன் மச்சான் அப்படின்னா ஓகே சொல்லிட்டான். நெக்ஸ்ட் வந்து ஒரு டாக்குமெண்ட்ரி எடுத்தோம். டாக்குமெண்ட்ரியில் என்னாச்சுன்னா, யூஸ்வலி படம்னா யாரும் நடிப்பாங்க, ஏதாவது கதை சொல்லுவாங்க. டாக்குமெண்ட்ரியில எல்லாம் உண்மைதான் சொல்றாங்க. இது எதுக்கு மச்சான் மியூசிக் வேணும் அப்படின்னு கேட்டேன். அவன் இல்லை மச்சான் எப்படியாவது போடு மச்சான். தென் ஐ சா காந்தா வந்து ஆக்சுவலி ஃப்ரம் 2016, from the time he's been writing the script, I've been around. திடீர்னு இந்த கிளைமேக்ஸ் இப்படி மாற்றலாமா அப்படின்னு கேட்பான். அப்புறம் தென் இட் வெண்ட் ஆன் 2019 வந்து ஐ திங்க் he got one set of crew, like then he was searching for Bhagyashree, heroine. He said, மச்சான் இவ அழுதா ஃபீல் ஆகுமா, யாரும் ஃபீல் ஆகும் மச்சான், நீ எடு மச்சான் படத்தை அப்படின்னு சொன்னேன். So it is a great journey for me, and I've learned I've learned a lot of things, and one thing I've learned very deeply is producers age faster than musicians. Yeah, so அதுதான் வந்து ஒரு yeah, so it's been an incredible journey, and thank you Dulkar, Rana and Selva and PP for putting out my madness and chaos, and this music of this movie is made with a lot of love and a lot of madness and chaos also. So yeah, and I think you guys, everyone should watch this in the theater, because
cinematic experience. Only a few movies actually deliver that, and this movie has the caliber for that. So I wish everyone worked so hard for this movie, and I hope you guys enjoy the movie. Thank you so much. சினிமா நான் விருப்பப்பட்டு பற்றிக்கொண்ட ஆசான் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அதனால என்னோட முதல் கதை, முதல் படம் எதை பத்தி இருக்கணும் அப்படின்றப்ப என்னோட வாத்தியார் பத்தியே எடுப்போம். அதுவும் இந்த கால சினிமா இல்லாம 1950களில் இருந்த ஆளுமைகள், அவர்களுக்குள்ள இருந்த ஒரு மன போராட்டம், இதை வடிவமைச்சு ஒரு கதையா எழுதியிருந்தேன். ஆனா எனக்கு நான் எவ்வளவு சினிமாவை ரசிக்கிறேனோ அந்த அளவுக்கு இல்லை அதை விட சினிமாவை ரசிக்கிற ஒரு குழு அமைஞ்சதுனாலதான் என்னால இந்த படம் எடுக்க முடிஞ்சது. அதை நான் நினைக்கிறது என்னோட அண்ணன் ராணா டகுபாட்டி. நான் இது வரைக்கும் சந்தித்த மனிதர்கள், ஏன்னா நான் தினந்தோறும் பாக்குற எல்லாருமே சினிமாவை ரசிக்கிறவங்க தான். ஆனா இப்படி சினிமாவை பைத்தியமா ரசிக்கிற ஒருத்தரை நான் பார்த்ததே இல்லை. நான் பார்க்க முடியாதுன்னு நான் தீவிரமா நம்புறேன். வெறும் சினிமா தான் அவருக்கு. ஒரு நல்ல கதை, அதை எப்படி போய் மக்கள் கிட்ட சேர்க்கணும் அப்படின்னு. நான் 2016 எழுதின கதையை 2019 அவர்கிட்ட சொன்னேன். அவர் சொல்லி முடிச்சோடனே அவர் சொன்னது நீ யார்கிட்டயும் சொல்லாத, இதை நம்ம படம் எடுக்கிறோம் அப்படின்னு. ஆனா நான் இதை நிறைய பேர்கிட்ட சொல்லி அவங்க எல்லாருமே ஒரு படம், இங்க எல்லாம் ஒரு பயம் இருந்தது, சினிமா பத்தி சினிமா எடுக்கலாமா, அது ஓடுமா, ரொம்ப நல்ல கதை ஆனா சினிமா பத்தி எடுக்கலாமா அப்படின்னு. இந்த மாதிரி எந்த நம்பிக்கைகளையும் நம்பாத, வெறும் ஒரு நல்ல கதையே இருந்தா அதை மட்டும் நம்பலாம் அப்படின்னு நம்பின ராணா அவர் இருந்தனாலதான் இந்த படம் என்னால ஆரம்பிக்க முடிஞ்சது. ஆனா நாங்க தேடிட்டு இருந்தோம், எங்களுக்கு ஒரு நடிப்பு சக்கரவர்த்தி தேவைப்பட்டது. நான் துல்கர் அவரை சந்திச்சு இந்த கதையை சொல்லி அன்னைக்கு சாயங்காலம் தான் இது முடிவாச்சு. அந்த காலையில எப்படி சாயங்காலம் ஆச்சு அப்படின்னு அவர் சொல்லுவாரு. ஆனா அன்னைக்கு சாயங்காலம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது இது கண்டிப்பா இது படமா ஆக போகுது அப்படின்னு. எனக்கு தினமும் வியப்பா இருக்கும் ஷூட்டிங்ல, இந்த கடந்த ஒரு வருஷம் எடிட்டிங்ல இப்படி வாய்ப்புகள் ஒருத்தருக்கு அமையுமா? ஒரு புது பையன் ஒரு கதை சொல்லணும்னு ஆர்வம் மட்டும்தான் இருக்கு, புரிதல் முழுசா கிடையாது. புரிதல் எல்லாமே நான் சேர்த்துக்கொண்ட ஆட்கள் மூலமா தான் எனக்கு கிடைச்சது. ஆனா எனக்கு எந்த வாய்ப்புமே ஒரு கேள்வி இல்லாம கொடுத்தாங்க. அப்ப எனக்கு அது பிரமிப்பா வியப்பா இருக்கும், எப்படி நான் கேட்கறதெல்லாம் எனக்கு கொடுக்குறாங்க. இப்படி வெளியில தயாரிப்பாளர்கள் இருக்காங்களான்னு எனக்கு தெரியல. ஆனா எனக்கு இது அமைஞ்சது. அது எல்லாருக்கும் அமையணும் அப்படின்னு எனக்கு ஒரு ஆசை. அந்த ஒரு பொறுப்புணர்ச்சி தான் எனக்கு இருந்தது. நான் என் வேலையை ஒழுங்கா செஞ்சேன்னா இந்த வாய்ப்பு இன்னும் 10 பேருக்கு அமையும் அப்படின்றது. ஏன்னா எனக்கே நினைச்சு பாக்குறீங்க, நான் பெருசா அசிஸ்ட் எல்லாம் பண்ணல. நான் வெறும் நான் படிச்சு சினிமா பார்த்து மட்டும்தான் சினிமா கத்துக்கிட்டேன். இப்படி 2 ஜாம்பவான்கள், துல்கர் சல்மான், ராணா டக்குபாட்டி, இவங்க 2 பேரும் சேர்ந்து தயாரிக்கிற ஒரு படம் ஒரு புது டைரக்டருக்கு அமையுமா அப்படின்ற வியப்பு எனக்கு இருக்கும். இன்னும் நிறைய பேருக்கு இது அமையணும்னு ஆசைப்படுறேன். அது இந்த படத்தோட வெற்றியில இருக்கு. 2019 நாங்க 3 பேர் சந்திக்கிறப்பவே எங்களுக்கு தெரியும் எங்க கிட்ட ஒரு நல்ல கதை இருக்குன்னு. ஆனா இந்த 6 வருஷமா நாங்க மெனக்கிட்டது ஒண்ணுதான், எப்படி இதை எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ஒரு கதையா மாத்தணும், எப்படி இதை எல்லாரும் ரசிக்கிற மாதிரி ஆக்கணும் அப்படின்னு. நான் ஒரு 5 நாள் முன்னாடி படத்தை பாக்குறப்ப எனக்கு அந்த நம்பிக்கை இருந்தது. இது எல்லாருமே ரசிக்க போற படம், நாங்க ரொம்ப ரசிச்சு எடுத்த படம், நீங்க எல்லாருமே ரசிக்க போற படம். அந்த மெனக்கிடல்னால இது அமைஞ்சது. நான் இவங்க எல்லாருக்குமே நான் ரொம்ப விரிவா நன்றி சொல்லணும். அதுக்கு வேற ஒரு மேடை அமையும் நினைக்கிறேன். ராணா, துல்கர், அதுக்கப்புறம் இப்படி இருக்கிற ஒரு கூட்டணியில அடுத்து 2 பேர் யார் வரப்போறா, என்னோட ஐயா யார். ஏன்னா நான் கதை நான் ரொம்ப ரசிச்சு எழுதின ஒரு கதாபாத்திரம். அப்ப நாங்க யாரையுமே அவரை கனி சார், சமுத்திரகனி அப்படிலாம் சொன்னதில்லை, ஐயா அப்படின்னு தான் சொன்னோம். அதுக்கு உங்களுக்கு படம் பாக்குறப்ப தெரியும் ஏன் ஐயா, அவர் எப்படிப்பட்டவர், அது ஏன் அவரை மாதிரி ஒரு உண்மையான ஒரு மனிதனாலதான் அந்த கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க முடியும். எனக்கு எப்பவுமே இந்த படத்துல நான் இருக்கிறப்ப நடிகர்கள் இவங்க நடிக்கிறாங்கன்ற மாதிரி எனக்கு இருந்ததே இல்லை. எல்லாருமே ஒருத்தர் அவன் ஐயா அப்படிதானே நடந்துப்பாரு, இந்த கதாபாத்திரம் இப்படிதானே இருக்கும் அப்படின்னு ரொம்ப உண்மையா நம்பி உள்ளார்ந்து எல்லாருமே செயல்பட்டது இது. இப்படி இருந்த ஜாம்பவானுக்கு நடுவுல குமாரி அப்படின்ற ஒரு கதாபாத்திரம், இது யாரா இருக்க போகுது, யார் நமக்கு அமைவா, ஏன்னா எனக்கு புதுமுகம் தான் வேணும் அப்படின்னு நாங்க எல்லாமே ஆசைப்பட்டோம். ஒரு 6 மாசமா எங்கெங்க இருந்தோம் தேடி எங்களுக்கு தமிழ் பேசுற ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு ஆசைப்பட்டு
தமிழ் பேச தெரியலனாலும் தமிழை கத்துக்கிட்டு இன்னைக்கு தமிழ் பேசுற ஒரு பொண்ணா இருக்கிற பாக்யஸ்ரீ வந்து பெரிய ஒரு டேலண்டா அவங்க வருவாங்க. ஏன் நான் துவண்டு போன நிறைய நேரத்துல எனக்கு இவ்வளோ சின்சியரா இருக்கணும் அப்படின்றது வந்து நான் இன்னும் கூட நான் பாக்யஸ்ரீ கிட்ட தான் கத்துக்கிறேன். இந்த படத்துல நடிப்பு, மற்றபடி இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அவங்களோட உழைப்பு, இது எல்லாத்துக்குமே ஒண்ணுதான் காரணம். ஏன்னா அது சினிமா பத்தின அந்த அன்பு அதுல இருந்து வந்ததுதான், அதுல இருந்து எல்லாருமே கொட்டினதுதான். முந்தா நேத்து ஒரு மிக்சிங் இன்ஜினியர் கிட்ட நான் இவ்வளவு நோட்ஸ் கொடுத்தப்ப கூட அவர் அதான் சொன்னாரு. நான் சொன்னேன், நீங்க இன்னும் ஒரு 4-5 நாளைக்கு தூங்க முடியாது அப்படின்னு. பரவாயில்ல, இந்த படத்துக்காக நான் பண்ணுவேன் அப்படின்னாரு. இதை நான் எல்லா இடத்துலயும் நான் சந்திச்சேன். நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலியா நான் உணர்றேன். இந்த படத்தை நாங்க இவ்வளோ ஆசையோட எடுத்திருக்கோம், ஒரு நோக்கத்தோட எல்லார்கிட்டையும் போய் சேர்க்கணும், எல்லாரும் ரசிக்கணும்னு. அது உங்க கையில இருக்கு. 14ஆம் தேதி திரையரங்குகள்ல வருது. சந்தோஷமா அதை கொண்டாடலாம். நன்றி. ரொம்ப மகிழ்ச்சியான ஒரு தருணம். என்னுடைய பயணத்தையே காந்தாவுக்கு முன் காந்தாவுக்கு பின் அப்படின்னு மாற்றலாம். அந்த மாதிரி ஒரு மனநிலை. இதே தேட்டரில் சுப்பிரமணியபுரம் ட்ரெய்லர் ரிலீஸ் ஆகும்போது ஒரு மாதிரி காய்ச்சல் வர மாதிரி ஒரு ஃபீல் வந்தது. அந்த ஃபீல் இப்போ வந்தது. அது நம்மளை தாண்டி ஒன்று செய்யும். அது ஒரு சில படங்கள் தான் செய்யும். இந்த மாதிரி படைப்புகள் வந்து காலத்துக்கும் அழியாமல் இருக்கும். இந்த மாதிரி படைப்புகளுக்குள்ள நாம் இருக்கிறதெல்லாம் பெருமை. காந்தாவுக்குள் நான் இருக்கிறது பெருமை. என் பிள்ளை மகாதேவனோடு நடித்தது பெருமை. இன்னொரு பிள்ளை குமாரியோடு நடித்தது பெருமை. என் தம்பி ராணாவோடு இருந்தது பெருமை. இன்னொரு தம்பி செல்வாவோடு பயணப்பட்டது பெருமை. ரொம்ப நிறைவாக இருக்கு. போதுண்டா அப்படின்ற மைண்ட் செட் வந்துச்சு. அப்படி ஒரு படைப்பு. ஏன்னா அந்த ஐயாவை கண்டுபிடிக்கணும் பாரு டைரக்டர். ஐயாவை கண்டுபிடிச்சோம். கிட்டத்தட்ட 2022 என்கிட்ட பிரசாந்த் சார் அனுப்பிச்சி விட்டார். அவரை கதை கேட்டாச்சு. ஒரு சில கதைகள் தான் நம்மளை சாப்பிட விடாது, தூங்க விடாது. அப்படி கதையை சொல்லிட்டு பவுண்டட் ஸ்கிரிப்ட் கொடுத்துட்டு போயிட்டார். படித்து முடிச்சதுக்கப்புறம் நான் தூங்கலை, சாப்பிடல, சுற்றி வந்துட்டு இருக்கேன். இந்த படத்தை எப்படியாவது சீக்கிரமாக எடுத்துருங்கன்னு. எடுக்கவே மாட்டுறாங்க, ஆரம்பிக்கவே மாட்டுறாங்க. நிஜமாவே நம்ம இருக்கமா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வந்துடும். திரும்ப மெதுவாக டைரக்டருக்கு ஒரு ஃபோன் பண்ணுவேன். செல்வா அப்படின்னா ஐயா அப்படின்பாரு. அவர் ஐயான்னு கூப்பிட்டு அப்போ நம்ம இருக்கோம் அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே போச்சு. திடீர்னு பிரசாந்த் சாருக்கு அடிப்பேன். அவரும் ஐயாம்பாரு. அப்போ இருக்கோம் கன்ஃபார்ம் அப்படின்னு சொல்லி போய் கடைசி அப்புறம் தான் செட்டில் பேசும்போது மகாதேவன் ஐயாட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அவர் சொன்ன மகாதேவன் சொல்கிறது நான் அவரை சொல்கிறேன், துல்கர் சாரை சொல்கிறேன். ஏன்னா அந்த மகாதேவன் அப்படின்ற பேரை ஒரு முறை உச்சரிக்கும் போதும் என் ஆத்மா அவ்வளவு மகிழ்ச்சி அடையும். அப்படி உச்சரித்த ஒரு இடம், ஒரு தருணம். அவர் சொன்னார், நீங்கள் 2022 தானே, நான் 2019 வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. உங்களை விட நான் 3 வருஷம் முன்னாடி அப்படின்னாரு. ராணாட்ட பேசினா 16ன்றாரு. என்னையா நடக்குது? அப்படி அதாவது ஒரு படைப்பை நாம் இயக்குவது வேற, படைப்பு நம்மை இயக்கும், நம்மளை ஓட விடும், அழுக விடும், கஷ்டப்படுத்தும், காயப்படுத்தும். அது தன்னை உருவாக்கிக்கிறதுக்காக நம்ம எல்லாத்தையுமே ஓட விடும். அதுதான் உண்மையான படைப்பு. அப்படி காந்தா எங்க எல்லாத்தையுமே ஓட விட்டுச்சு. நான்லாம் ஒரு 8 மாதம் ஆரம்பிச்சையோட சுற்றிட்டு இருந்தேன். எங்கே போனாலும் சரி ஃபோட்டோ எடுத்துடாதீங்க அப்படின்னு கையை வச்சு பொத்திட்டே அலைவேன். அவ்வளவு நிறைவை தந்த ஒரு படைப்பு. செல்வா கிட்ட இது செல்வா முதல் படம்னே யாருமே சொல்ல மாட்டாங்க. ஏன்னா செல்வா கிட்ட அவ்வளோ இருக்கு. செல்வா கிட்ட நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டேன். பல இலக்கணங்களை உடைச்சாரு ஷூட்டிங் டைம்லேயே. நான் கேட்பேன், இது இங்கே எடுக்கணுமே அப்படின்னு. அது வேண்டாம் அப்படின்னு. ஏன் செல்வா அப்படின்னு. இல்லை, நான் யாரை கிட்ட கொண்டு போய் ஜனங்களுக்கு காட்டணுமோ அவங்கள மட்டும் தான் கிட்ட காட்டுவேன் அப்படின்னாரு. அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இது வேற ஒரு சினிமாவாக இருக்குது, சினிமா மாறிட்டு இருக்கு அப்படின்றத செல்வா மூலமாக உணர்ந்துக்கிட்டேன். இப்போ நான் பண்ணிட்டு இருக்க படத்தில் சொன்னேன், யாரை கிட்ட காட்டணுமோ அவங்கள தாண்டா காட்டணும், இது செல்வா சொல்லியிருக்காடா அப்படின்னு. அந்த மாதிரி கற்றுக் கொடுத்தாரு செல்வா. அவர் முதல் படமெல்லாம் கிடையாது. இது அந்த படைப்புக்குள்ளேயே ஊறி திளைச்சு போனவனால மட்டும்தான் இதை செய்ய முடியும். செல்வா வாழ்க, நல்லா பெருசா வருவீங்க. உங்களுடைய
ஒவ்வொரு முறை செல்வாவை நினச்சா அந்த சிரிப்பு தான் எனக்கு ஞாபகத்துக்கு வரும். அவ்வளோ சந்தோஷமான ஒரு சிரிப்பு. எவ்வளோ டயர்டாக இருந்தாலும் அந்த சிரிப்பு அப்படியே போயிடும். டேக் போயிட்டே இருக்கும். நான் டயர்டாயிருவேன். முதல் 4 வாட்டி கத்துவேன், 5வது வாட்டி அப்படியே ஆகிட்டு செல்வா பார்த்தா ஒரு சிரிப்பு வரும். அந்த சிரிப்பில் திரும்ப எனர்ஜி வரும். அப்படி ஒரு உழைப்பாளி. உங்களுடைய உழைப்புக்கு வாடமே இல்லை. வெல்க. என் பிள்ளை மகாதேவன் என்ன நடிப்பு சக்கரவர்த்தி, ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்கு அப்படிமா. அந்த நடிப்பு சக்கரவர்த்தி அப்படின்றதுல இருக்கக்கூடிய ஒவ்வொரு எழுத்துக்கும் தகுதியானவர் பிள்ளை. என்னன்னா ஒரு சில சீன் செல்வா வந்து சொல்லுவாரு. அப்ப அவர் சொல்லுவாரு, இது நிஜம்னு என்னை நம்பவை, நான் நிஜம் நம்பணும், அப்பதான் எனக்கு நடிப்பு வரும் அப்படின்னு சொல்றாரு. அது எனக்கு ரொம்ப புதுசா இருந்தது. அதனால எங்க செட்ல நிறைய நிஜங்கள் மட்டுமே இருக்கும். ஒருத்தர் பார்த்து ஒருத்தர் பொய்யா வணக்கம் சொல்லிக்கிறது, பொய் சொல்லிக்கிறது, நடிக்கிறது எதுவுமே இருக்காது. எல்லாமே நிஜமா இருக்கும். அப்படிதான் அவரை பார்த்தேன். அவருடைய மனசுக்கு இன்னும் எங்கேயோ எவ்வளவு தூரம் போவார். வாழ்த்துக்கள் சார். ஏன்னா கிட்டத்தட்ட படம் முடிஞ்சு 1 வருஷம் ஆச்சு. நான் ஃபோனில் கூட பேசினா சார் அப்படின்னு கூப்பிடுவோமோ, அவர் நம்மளை சார்னு கூப்பிடுவாரோ, அந்த மகாதேவன் ஐயா அப்படின்ற இடம் அப்படியே இருக்கட்டுமே அப்படின்னு சொல்லி தான் நான் பேசவே இல்லை. செல்வாட சொல்லுவேன், மகாதேவன்கிட்ட சொல்லுங்க, நான் கேட்டேன்னு சொல்லுங்க. பல தடவை சொல்லியிருக்கேன். இந்த அன்பு என்னைக்குமே இருக்கும். ரொம்ப மகிழ்ச்சி எனக்கு. என் பிள்ளை குமாரி, அவர் ராஜகுமாரி, எல்லா தகுதியும் இருக்கக்கூடிய ஒரு நடிகை. அவ அவ்வளவு தூரம் உண்மையா இருக்கக்கூடிய ஒரு நடிகை. அந்த கதாபாத்திரத்துக்கு அவ்வளவு நியாயம் செஞ்ச ஒரு பெண்ணு. இப்படி ஒரு பெண் தமிழ் சினிமாவில் அறிமுகமாகிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் சொன்னேன், நீ இருக்கிற வரைக்கும் சினிமாவில் இருந்துகிட்டே இருப்ப உன்னுடைய உழைப்புக்கு அப்படின்னு. நல்லா வரணும் இறைவன் ஆசீர்வாதத்தில். என் தம்பி ராணா நிறைய முறை நல்ல நல்ல படைப்புகள் எங்கெல்லாம் இருக்கோ அதுக்குள்ள ராணா இருப்பார். செல்வா எத்தனை முறை படம் பார்த்தாருலாம் எனக்கு தெரியாது. அந்த படத்தை அவர் காலையில் ஒருக்க ஈவினிங் ஒருக்க பார்த்துட்டே இருந்தார். இது செல்வா என்கிட்ட சொல்லிட்டே இருந்தார். என்கிட்ட ராணா தம்பி சொல்லும்போது சொல்லுவார், அண்ணே ஒரு நல்ல படைப்பு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம், அது கிடைச்சிருச்சுன்னா அதில் எவ்வளோ தூரம் அதை தூக்கிட்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் தூக்கிட்டு போயிடணும், அதை தான் நான் செஞ்சிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. வாழ்க. உங்களுடைய அந்த ஆர்வமும் அன்பும் இந்த சினிமாவை நீங்கள் காதலிக்கிறதும் நம்மளை என்றைக்குமே கைவிடாது. ஒரு பழம்பெரும் நடிகர் என்கிட்ட சொன்னார், VS ராகவன் சார். அவருடைய 72வது வயசில் என்னுடைய ப்ராஜெக்டில் ஒன்று நடிக்க வரார். அப்போ என்கிட்ட சொல்லுவார், கனி நீ உண்மையாக இருந்துரு, சினிமா உன்னை விடவே விடாது, ஏதாவது ஒரு இடத்துல ஒன்று பிடிச்சி வச்சுக்கிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லுவார். அதுக்கப்புறம் அவருடைய 92வது வயசில் பார்க்குறேன். என்னுடைய படத்துக்காக ஒரு டேக்ஸ் ஃப்ரீ வாங்குறதுக்கு போகிறேன், அப்பான்னு ஒரு படத்துக்காக. அவருடைய 92வது வயசு, அவர் இறங்கி வர்றார். அப்போ சொல்கிறார், நான் சொன்னேன்ல, நான் உண்மையாக இருக்கிறதுனால என்னுடைய மரணம் வரை சினிமா என்னை பிடிச்சிக்கிட்டே இருக்கும், இன்னும் எவ்வளோ நாள் இருந்தாலும் நான் சினிமாவில் இருப்பேன், சினிமா என்னை விடவே விடாது, உன்னை யாருமே பார்க்கலையே நீ கவலையப்படாத, உன்னை கேமரா பார்த்துட்டு இருக்கு, நீ உண்மையாக இருந்துரு அப்படிம்பார். அதை தான் இந்த மூமெண்ட் வரைக்கும் மொத்த பேருமே கடைபிடிக்கணும். காந்தா அப்படின்ற ஒரு படைப்புக்காக தான் எல்லாருமே ஓடணும். அதுதான் இப்போ கொண்டு வந்து நிறுத்திருக்கு. மச்சான் ஆண்டனி என்னுடைய முதல் படத்துக்கு அவர் தான் உன்னை சரணடைந்தேன் படத்துக்கு அவர்கிட்ட படத்தை எடுத்துகிட்டு போகிறேன், எனக்கு ஒரு நல்ல ட்ரெயிலர் கட் பண்ணி கொடுக்குங்க அப்படின்னு. மொத்த படத்தையும் கொடுத்துட்டு கிளம்பு அப்படின்னாரு. அப்படியெல்லாம் நாங்கள் பண்ண மாட்டோம், ஏன்னா நான் அப்படி தான் பண்ணுவேன், மொத்த படத்தையும் கொடுத்துட்டு போங்க, ஒரு வாரம் கழிச்சு நான் கூப்பிட்றேன் வாங்க அப்படின்னாரு. என்னடா வித்தியாசமாக இருக்காருன்னு சொல்லி கொடுத்துட்டு வந்தாச்சு. ஒரு வாரம் கழிச்சு எனக்கு ஒரு ட்ரெயிலர் காட்டினார், அட்டகாசமாக இருந்தது. அதற்கு பிறகு அங்கங்கே பார்ப்போம், கை காட்டுவோம், சிரிப்போம். இந்த படைப்பில் தான் அவராக எனக்கு ஃபோன் பண்ணி பேசினார். எனக்கு அதுதான் ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. இவன் பேசவே மாட்டானே, எப்படா பேசுகிறான் அப்படின்னு. டேய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2-3 கெட்ட வார்த்தை சொன்னான். சொல்லி அதுக்கப்புறம் சொல்லும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. டைரக்டர் சொன்னேன், சார் இப்படி சொன்னார், சொல்லிட்டாரா, அப்போ ரைட்டு அப்படின்னாரு. அவ்வளோ ஒரு நேர்மையான ஒரு உழைப்பாளி ராமலிங்கம், அற்புதமான ஒரு கலைஞன், எல்லாரோடையும் சேர்ந்து பயணப்பட்டது ரொம்ப மகிழ்ச்சி. இந்த திரைப்படத்தில் நான் ஒன்றுமே பண்ணல, என்னை தட்டி தேத்தி எடுத்துகிட்டு வந்தது எங்கள் டைரக்டர் தான். அதுக்குள்ளே இறங்குனதும் எங்கள் டைரக்டர் நான் நம்புகிறேன். என்னுடைய குருநாதர் கேபி சாருடைய ஆசீர்வாதமும், நிறைய நேரங்களில் அவரை நினைக்காத நாளே இல்லை. ஒவ்வொரு நாளும் மேக்கப் போட்டு அப்படி வெளியில் வரும்போது என்னுடைய குருநாதர் தான் மைண்டில் வருவார். அவர் தான் உள்ளே இறங்கி பல இடங்களில் வேலை பார்த்துருக்காரு நான் நினைக்கிறேன். இது அவருக்கான ஒரு காணிக்கையாக தான் நான் நினைக்கிறேன். மீண்டும் வெல்வோம். நன்றி. வாழ்க. இன்னைக்கு உங்களை எல்லாரையும் சந்திக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. காந்தா எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் ஃபில்ம். எதுக்குன்னா
இது நான் என்கிட்ட வந்து முதல்ல படம். ஐயோ నాకు ரொம்ப பயமா இருக்கு. And I'm sure just the way I'm in love with the film, you all are going to fall in love with the film after watching it. Thank you, Kanta, and the entire team for believing in me, believing a fresh newcomer, for giving this kind of performance. இதுதான் எனக்கு தமிழ் introduction, and I'm so excited to start this journey with all of you. Ayya, Selva Ayya, he's been my best supporter from day one, from casting me to teaching me. So I would say he's my first teacher, and I'm so lucky to have you in my life. Nadippa Chakravarti, my co-actor, DQ Garu. When the script first came to me, I was very nervous because I saw that Dulquer Salmaan is the actor, and it's this kind of performance, and I was like, "Ayyo, how am I going to live up to this?" But with the help of all of them, and obviously a pinch of dedication, I think I tried my best and gave it 100%. So thank you for being the best co-actor and helping me throughout the film. Kani sir, actually I'm very emotional today because, you know, very few films make you feel this way, because all of them are like my family, and you don't feel this way for every other film that you do. So Kani sir, you are truly my father in Kani sir. You are truly my father in real life as well. So thank you so much. Nandri, romba romba nandri. Rana Garu. So I mean, Spirit Media found me as the talent, as an actor, brought me to Chennai. I stayed here for 6 months to prepare for Kanta, and yeah, you introduced me to Tamil cinema, and thank you so much for that. I will always be grateful for this. Anthony sir, you are amazing. I've seen the edit, and I'm so thankful you're a part of our film. Thank you for giving me these beautiful compliments, and that means a lot to me. And Prashant, thank you so much. All your hard work is so important and appreciated. I know you're not the front face of the film, but you are the one that makes things happen, and I think that deserves a lot of appreciation. Danny, who's not with us here today, but trust me guys, he's given us a beautiful film, the virtual film. I mean, the cinematography is beautiful. So thank you to him as well, and the rest of the Kanta team. So yes, this is my Tamil introduction. I'm very proud of this film, and I'm sure you will all be too. Thank you so much. Romba romba nandri. டைரக்டர் செல்வா வந்து அழகான டயலாக்ஸ் எழுதினாரு, அதான் நான் வந்து சொன்னேன். அண்ட் இந்த படத்தோட ஹீரோ துல்கர் என்ன பியூட்டிஃபுல்லா பேசுவார் தமிழ். ஸோ டோன்ட் ஜட்ஜ் இட் பேஸ்ட் ஆன் மை தமிழ். ஸோ அதான் சொல்ல வரேன். என் வாழ்க்கை வந்து ஐ வாஸ் ஒன் ஆஃப் த ஃபியூ தெலுங்கு ஃபேமிலிஸ் தட் மூவ் ஃப்ரம் சென்னை. இங்க டி நகர் இருந்து ஃபில்ம் நகருக்கு ஷிஃப்ட் ஆன ஒரு ஃபேமிலிஸ்ல நான் வாழ்ந்தேன். அங்க வந்து சின்ன வயசுல ஐ ஒன்லி ஹர்ட் அ ஃபியூ திங்ஸ். என்னன்னா, விஜயவாணி ஸ்டுடியோஸ்ல இப்படி நடந்தது, ஏவிஎம் செட்டியார் சார் இப்படி ஸ்டுடியோ கட்டினாரு, அண்ட் அந்த ஸ்டுடியோல இந்த ஸ்டார் இது சொன்னாரு. ஸோ எனக்கு வந்து ஆல் மை சைல்ட்ஹுட் தோஸ் ஸ்டோரிஸ் வர் ஃபேசினேஷன்ஸ். அண்ட் அந்த மாதிரி ஒரு வேர்ல்ட்ல வந்து செல்வா brought this amazing story called காந்தா. செல்வா பத்தி November 14th அப்புறம் இன்னும் நிறைய பேசுவேன். There's a lot more to speak because he's one of the finest people I've met and found in my life. அண்ட் அவர் வந்து எவ்வளவு ஆத்தென்டிக் ஆன ஆள்னா, இந்த படத்துல யூ வாண்டட் ஒரு புதுமுகம், நியூ ஹீரோயின். சரி, ஓகேடா, கேரக்டர் ஓகே, புதுமுகம், அவங்களுக்கு வந்து ரெகுலரா வந்து வி கேன் ஜஸ்ட் காஸ்ட் எனி ஆக்ட்ரஸ் தட்ஸ் தேர்ன்னு சொன்னேன். இல்ல, அவர் வந்து ஒரு 3 months இல்ல 6 months வந்து ஒரு ஐ திங்க் மேபி ஓவர் 100 ஆடிஷன்ஸ் பண்ணியிருக்காரு. அதுல வந்து நான் ஒரு 50 வீடியோஸ் பார்த்தேன். ஆக்சுவலி ஒரு டைம்ல வந்து என் போன்ல ஒன்லி புது கேர்ள்ஸ் போட்டோஸ் தான் இருந்தது. பார்த்தா ஒரு மாதிரியா தெரியுது.
but he went and found Bhagyashree after that. Bhagyashree, I wanted to say welcome to cinema, but நம்ம எடுத்த டைம்ல வந்து அவர் வந்து தெலுங்குல பாப்புலரான ஹீரோயின் ஆயிட்டாரு. ஸோ வெல்கம் டு தமிழ் சினிமான்னு தான் சொல்லுவேன். இந்த படத்து ஸோ அதான் சொன்னேன்ல, செல்வா வந்து ஆத்தென்டிசிட்டி. இந்த படத்துல ஒரு டைரக்டர் வேணும், டைரக்டரான கேரக்டருக்காக. ஸோ he went and selected சமுத்திரகனி சார், who is a director himself and an amazing actor. என்ன ஒரு ஆக்டர், என்ன ஒரு மனிதன். This is my second film with him, and he is truly the most professional human being and the most dedicated actor I've met. அவன் அந்த செட்ல வந்து he won't even feel like an actor, he'll feel like Selva's assistant director actually. அவன் வந்து மாமா இது வந்து இது அட்ஜஸ்ட் பண்ணோம், ஃப்ரேம் அட்ஜஸ்ட் பண்ணோம், பேக்ரவுண்ட் அட்ஜஸ்ட் பண்ணோம், அதெல்லாம் பார்த்துட்டே இருப்பாரு. அண்ட் இன்னைக்கு கூட அந்த ஸ்டேஜ் கொஞ்சம் பக்கம் தள்ளி சொல்லு, இந்த சேர் இங்க வை. ஸோ கான்ஸ்டன்ட்லி he is fully in that energy at all times. Sir, thank you very much for being part of this film. It's truly an honor to be with you. நடிப்பு சக்கரவர்த்தி துல்கர் சல்மான். இது வந்து செல்வா காந்தால சொல்லியிருக்காரு, நவம்பர் 14th அப்புறம் தமிழ்நாடு ஃபுல்லா அதான் சொல்லுவாரு. அது எனக்கு வெரி வெரி ஷுர் ஆஃப் தட். ஐ திங்க் இந்தியாவில் வந்து யாராவது ஒரு பீரியட் கதை எழுதுனா ஃபர்ஸ்ட் துல்கர் தான் யோசிச்சு எழுதுவாரு. அதுக்கப்புறம் only if his dates are not available they'll go to other actors. But after, he was my friend always. He was such a dear film lover that I knew. But after this film, man, I'm a fan. What an amazing, amazing actor he is. And truly, just watching this film, you can just watch him perform and just sit. Appa adha sonnaru, he watched the film in the DI suite. Said, Dulquer is so good, I can just keep watching him. And sonnaru. So I think all of you will enjoy this very, very much. Anthony. We are students of AVM Studios, and I know him from his first film. Romba torture பண்ணிருக்கான் அவருன்னு. But I think a film like this needed a special someone like Anthony to be part. The cinematographer Dani, who's in Spain, he's really got visuals that's something that I've never seen. It romanticized cinema to me more than it ever was. Janu, some amazing music, sir. Thank you very much. Jakes, who's now scoring the film. Ramalinga sir, onna eppadi marandutta, sorry. So from the beginning, the only arguments used to be with me and him. எனக்கு தெரியாத ஒரு தமிழ்ல அவருக்கு தெரிஞ்ச தமிழ்ல ஏதோ சண்டை போட்டுட்டே we were non-stop like that. But sir, thank you sir for being part. The producers of this film, my cousin Prashant and Jom. Where are you, Jom? You said you didn't want to come up on stage, but please give a big hand for Jom of Wayfarer and Prashant of Spirit who put this project together. Jom, you have to stand up and wave. Awesome. Without Dulquer, without Wayfarer, this film wouldn't have been what it is. Dulquer just is not an amazing actor. I think he is also an amazing producer. With the amount of talent he backs, with the amount of newcomers that he gives a push, and he's always there for new and innovative stories. So this film is going to be out November 14th. I hope all of you like it, enjoy it. I will see you at the pre-release and the premieres. Thank you. Thank you very much. இந்த படம் நான் முதல் வாட்டி கேட்கறது 2019 6 வருஷமா ஆயிடுச்சு. அந்த நரேஷனே ஒரு ஒரு இன்சிடென்ட் மாதிரி தான் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஞாபகம். என்ன மத்தியானம் ஒரு 3 o'clock ஏதோ லீலா ஹோட்டலில் ஐ திங்க் நரேஷன் நான் செட் பண்ணேன். எனக்கு அன்னைக்கு நைட் ஒரு டின்னர் கூட இருந்தது. ஓகே 3 o'clock நரேஷன் ஆரம்பிச்சா, ஓகே மேபி ஒரு 6 o'clock முடிச்சிடுவோம். அதுக்கப்புறம் நான் டைமுக்கு டின்னருக்கு போயிடுவேன். இது 6 மணி ஆயிடுச்சு, 7 மணி ஆயிடுச்சு, 7:30 ஆயிடுச்சு. அப்புறம் சொன்னேன், செல்வா எனக்கு ஒரு டின்னர் இருக்கு, பரவாயில்ல, ஒரு 10 minutes நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் முடிச்சிடுறேன்னு சொன்னார். யோ ஃபர்ஸ்ட் ஹாஃபுக்கே 4-5 மணி நேரம் எனக்கு புரியவே இல்லை. ஆனால் நான் அவ்வளோ இன்வெஸ்டராக இருந்தேன், எனக்கு அவ்வளோ பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் சரி செகண்ட் ஹாஃபுக்கு நான் பிளான் பண்ணி ஒரு 5 மணி நேரமாக நான் பிளான் பண்ணி நான் வரேன்.
உங்களுக்கு வேற அவர் ஸ்பீக்கர்லாம் எடுத்துட்டு வருவாரு, மியூசிக் எல்லாம் இருக்கும். ஸோ அதுவே ஒரு சினிமா பார்க்குற மாதிரி தான் இருந்தது. செல்வா இஸ் ஒன் ஆஃப் த, ஐ திங்க், வரப்போகிற நம்ம தமிழ் சினிமாவுக்கு ஒரு இஸ் கோயிங் டு பி a big voice, a big gift that we've got. ஏன்னா அவர் சினிமா அவர் படிக்கல, அவர் பிட்ஸ் பிள்ளானி போய் என்ஜினியரிங் எல்லாம் படிச்சு அந்த மாதிரி அவர் கூட படித்தவங்க எல்லாம் ஐ திங்க் ஜெப்டோ, ஜொமாட்டோ இதெல்லாம் ஐ திங்க் ஃபவுண்டர்ஸ் அந்த மாதிரி எல்லாம் இவர் கிளாஸ்மேட்ஸ். ஸோ ஹி குட் ஹவ் பின் அந்த மாதிரி ஒரு ஆண்டர்ப்ரனர். ஸோ அவ்வளோ ஆர்ட்டை, கலையை ரசிக்கிறவர், அவ்வளோ சினிமானா அவருக்கு லைஃப், லவ் எல்லாம் படிப்பார். ஐ திங்க் எந்த லாங்குவேஜோ தெரியும் அதெல்லாம், அந்த லிட்ரேச்சர் எல்லாமே படிப்பார். எனக்கு அது அப்படி நம்ம அம்மா அப்பாலாம் எப்போ சொல்லுவேன், நாம எல்லாம் தமிழ், மலையாளம், தெலுங்கு இதெல்லாம் நம்ம பேசுறது இல்லை, நீங்கள் எல்லாம் இங்கிலீஷ் மீடியம்ல படித்தவங்க, இந்த ஜென்ரேஷனில் பசங்களுக்கு யாரும் நம்ம ரீஜனல் லாங்குவேஜ் ஒன்றும் அவ்வளோ தெரியாது, நீங்கள் ஒன்றும் படிக்க மாட்டீங்க. அப்படி பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா அவ்வளோ படிச்சிருப்பாரு. ஐ திங்க் செல்வம் கனிசாரும் பேசுறது எனக்கு கேட்டுட்டு இருக்க ரொம்ப, நான் ஒரு லைக் ஒரு ஃப்ளை ஆன் த வால் மாதிரி நான் கேட்டுட்டு இருப்பேன். ஏன்னா அவ்வளோ எனக்கு படிக்க முடியும், அவ்வளோ எனக்கு கற்றுக்க முடியும். கனிசார் நமக்கு எப்போவுமே ஐ திங்க் நிறைய வரலாறு இதெல்லாம் சொல்லுவார், சினிமா கதைகள், பாலிட்டிக்ஸ், இது எல்லாமே என் மனசில் ஐ திங்க் எப்போவுமே நான் கேட்குற எல்லா கதையும் ஒரு சினிமா மாதிரி தான் ஓட்டு இருக்கும், அப்படி விஷுவலாக சொல்லுவாங்க அது. ஸோ அதனால செல்வா ஆக்சுவலி இந்த படம் டிலே ஆகிறதுக்கு ஐ திங்க் இவ்வளோ என்ன பிரச்சனைனா, செல்வா எந்த டைரக்ஷன் வேணால் எழுதலாம். நம்ம ஒரு நரேஷன் கேட்டு கொஞ்சம் நல்லா இருக்கு, ஆனால் இந்த ஒரு ஏரியா நம்ம கொஞ்சம் ஏதாச்சும் கொஞ்சம் ட்வீட் பண்ணலாமா, பண்ணலாமே. ஆனால் அந்த ஏரியா வச்சு அவர் எழுதி வேற எங்கேயோ போயிடுவார். அப்போ படம் திரும்ப மாறிடும். மச்சான் இல்லை அது ஓகே, சரி எப்படி முதல்ல நம்ம பிடிச்சோமே அந்த வருஷத்துக்கு எப்படி திருப்பி கூட்டிட்டு வர படத்தை, இது சேஞ்ச் பண்ணி திருப்பி அங்கேயே வந்துடலாம், அப்படியா ஓகே மச்சான். ஆனா அதுல கூட இன்னொரு டேர்ன் இருக்கும், வேற எங்கேயாவது போயிடும். இதுதான் நாங்க 4-5 வருஷமா பண்ணிட்டு இருக்கோம். நான் இவ்வளோ ஸ்கிரிப்ட் மீட்டிங்ஸ் ஒரு படத்துக்காக நான் லைஃப்ல, நான் இந்த படத்துக்கு நான் கேட்டிருக்கிற ஸ்கிரிப்ட் மீட்டிங்ஸ் நான் ஒரு இன்னொரு 8-10 படங்கள் நான் கமிட் பண்ணிருக்கலாம்னு நினைக்கிறேன். அவ்வளோ கதைகள் நான் கேட்டிருப்பேன். ஏன்னா ஒரு காந்தா மீட்டிங்னா லெஸ் தென் 5 hours இருக்கவே இருக்காது. அந்த மாதிரி ஒரு 10-12 மீட்டிங் பண்ணிருப்போம். நீங்களே கணக்கு போடுங்க, நான் 50, 60, 70, 80 hours கேட்டிருக்கோம். அது ஒரு பாயிண்ட்லாம் நம்ம இந்த படம் பண்ணுவோமா, ராணாக்கு நான் எல்லாருக்கும் சண்டை போட்டிருக்கேன், டேய் படம் பண்ணுவோம்டா, இது என்ன எவ்வளவுதான் பேசிட்டு இருக்க போறோம். ஆனா இது என்னன்னா, இது ஒரு டிப்பிக்கலான ஒரு கதை இல்லை, டிப்பிக்கலான ஒரு சினிமா இல்லை. இது தனியா அதுக்கே ஒரு டெஸ்டினி இருக்கு, அதுதான் முடிவு செய்யும். நம்ம ஐயா இந்த படத்துல சொல்ற டயலாக் மாதிரி தான், இந்த படத்துக்கு யாரெல்லாம் வேணும் படம் தான் முடிவு பண்ணுவோம், இந்த படம் எப்பதான் ஷூட் ஆரம்பிக்கும் இந்த படம் தான் முடிவு பண்ணுவோம், இந்த படம் எப்போ வெளியே வரும் இந்த படம் தான் முடிவு பண்ணும், இந்த படத்துல ஃபைனல் ஸ்டேஜ் லாஸ்ட் மினிட் வரைக்கும் என்னென்ன டேலண்ட் உள்ள வரும் இந்த படம் தான் முடிவு பண்ணும். ஸோ செல்வா தேங்க்யூ. எனக்கு கூட கணிசர் சொன்ன மாதிரி இது டிலே ஆகி போயிட்டு இருக்கும்போது எனக்கே பயம், எனக்கு அவ்வளோ ஆசை இந்த படத்தில் நடிக்கணும். அப்போ கொஞ்சம் ஒரு 2 years அப்புறம்லாம் எனக்கே பயமா இருந்தது, டேய் மச்சான் ஃப்ரெண்ட்ஸ், ஆனா நீங்க என்ன மாத்துவீங்களா, வேற யாராவது போடுவீங்களா இந்த படத்துல, நான் வெயிட் பண்றேன், பரவாயில்ல நீங்க எழுதுங்க. இப்படி இருப்போம் எல்லாருக்கும் ஒரே பயம் தான். ஏன்னா இவ்வளோ நம்ம ஆசையா கேட்டு பிடிச்சி இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணி, இவ்வளோ டைம் இன்வெஸ்ட் பண்ணி, இதுக்கப்புறம் ஏதாவது சேஞ்ச் வந்து நம்ம கிட்ட இந்த படம் போயிடுமா அந்த மாதிரி பயம் இருந்தது. அடிக்கடி நம்ம இது டிலே ஆகிட்டு இருக்கும்போது எனக்கு வேற பயம், செல்வா ஒரு 4-5 வருஷமா வெயிட் பண்ணிருக்காரு, இவ்வளோ யங் ஒரு டேலண்ட், நாமளும் அவரோட ஃபியூச்சர் கெடுத்துக்கூடாதுன்னு. ஸோ அது சொல்லி நானும் ஒரு ஆனெல்லாம் சண்டை போட்டுப்போம். பட் ஐ திங்க் த கோல் இது, இந்த படத்து மேல எங்களுக்கு எல்லாம் அவ்வளோ ஆசை, அவ்வளோ நம்பிக்கை, இது அவ்வளோ ஸ்பெஷல். இந்த மாதிரி ஒரு சினிமா என் கரியர்ல இந்த படத்துல வந்திருக்கிற நிறைய பேரோட கரியர்ல இது ஒரு ஒன்ஸ் இன் லைஃப் டைம் மாதிரி ஒரு சினிமா, ஒன்ஸ் இன் லைஃப் டைம் மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி. ஸோ அது எப்படி அந்த படத்துக்கு நம்ம எப்படி ஜஸ்டிஸ், எப்படி அந்த படம் டிசர்வ் பண்ற விதத்துல எப்படி இந்த படம் எடுக்கிறது, இந்த கதை சொல்றது. எனக்கு தமிழ்னா அவ்வளோ பிடிக்கும். நான் என் ஸ்கூல்ல எனக்கு 3rd language தமிழ், நான் படிக்க எழுதலாம் படித்தது தமிழ் தான்.
எனக்கு இப்போ கூட ஐ திங்க் நான் பேசும்போது கேரளாவில் மலையாளத்தில் இருக்க டேரக்டர்லாம் சொன்னாங்க, சார் நீங்கள் பேசும்போது நீங்கள் தமிழ் தான் இன்னும் கொஞ்சம் கிளியராக பேசுகிறீங்க, மலையாளம் நீங்கள் கொஞ்சம் நீங்கள் ரோல் பண்ணுவீங்க எனக்கு பேசும்போது. ஸோ அவ்வளோ பிடிச்ச எனக்கு லாங்குவேஜ். இந்த நம்ம சினிமா ஹிஸ்ட்ரி மொத்தமாக இங்கே கோடம்பாக்கத்தில் இருந்தது. ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே இருந்தால் எல்லா இண்டஸ்ட்ரியும் வெளியே போயிருக்கு. ஸோ தி ஸ்டுடியோ கல்ச்சர், அந்த ஹிஸ்ட்ரியெல்லாம் இந்த படத்தில் கொண்டாடி இருக்கும். அப்படி இருக்கும். அந்த ஒரு ஸ்டுடியோவை பற்றி நீங்கள் என்னெல்லாம் கதைகள் கேட்டிருப்பீங்க, அதெல்லாம் இந்த படத்தில் ஐ திங்க் அழகாக நம்ம காட்டியிருக்கோம். அதனால இந்த படம் நம்ம 4-5 லாங்குவேஜில் ஒன்றும் டப் பண்ணல, தமிழ் தெலுங்கு மட்டும்தான். ஏன்னா அந்த கல்ச்சர் ஐ திங்க் இந்த 2 லாங்குவேஜ் ரொம்ப ஃபெமிலியராக இருக்கும். கனி சார் நம்ம எல்லாருமே ஐயா தான் கூப்பிடுவோம். நான் ஆக்சுவலி முதல் வாட்டி கதை கேட்கும்போது, நீங்கள் ஐயா யாரை காசு பண்ணுறீங்க, யாரை காசு பண்ணாலும் எனக்கு ஃப்ரம் மை இன்சைட்ஸ் உள்ளே இருந்து நான் ஐயான்னு அவரை கூப்பிட எனக்கு தோணும். அப்படி ஒரு ஆள் நீங்கள் காசு பண்ணுங்க. கரெக்டாக என் ஆசைப்படி தான் வந்தது. எங்களுக்கு எல்லாருக்குமே அவர் ஐயா தான். இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல ஆத்லெட்டிக்காக ஒரு ஸ்போர்ட்ஸ் கோச் மாதிரி இருப்பார். அவ்வளோ ஃபிட்டாக இருப்பார் எப்போவுமே. அவ்வளோ ஸ்ட்ரிக்ட் டிசிப்ளின்டாக டயட் பார்ப்பார், தூங்குவார், எல்லாமே. ஆனால் காஸ்டியூம் போட்டு வந்தால் இந்த காலையில் செட்டுக்கு வந்த கணிசாரும் அந்த காஸ்டியூம் வந்த கணிசார் ரெண்டு பேர். பட் எனக்கு மறக்கவே முடியாத எக்ஸ்பீரியன்ஸ் கணிசார் உங்க கூட. எவ்ரிடே நான் அப்படியே கேட்டுட்டே இருப்பேன். எனக்கு இந்த கதைகள் கேட்க எனக்கு ரொம்ப பிடிக்கும். அது கொஞ்சம் யூட்டிலைஸ் பண்ணியிருக்காரு செல்வா, அதனால தான் இவ்வளோ நரேஷன். பட் கணிசார் கிட்ட நமக்கு அவ்வளோ கதைகள் கேட்க முடியும், அவ்வளோ அழகாக சொல்லுவார். அண்ட் அவருக்கு ஐ திங்க் எங்களை விட சின்ன பசங்க கூட, ஒரு யங்ஸ்டர்ஸ் விட அவருக்கு தான் எக்ஸைட்மெண்ட். அவருக்கு தான் இந்த படம் மேலே நீங்கள் பண்ணு தம்பி, நீங்கள் பண்ணுங்க, கண்டிப்பாக பண்ணலாமே. அவர் எதுக்குமே நோ சொல்ல மாட்டார். அவ்வளோ எக்ஸைட்டடாக, அவ்வளோ எனர்ஜெட்டிக்காக இருப்பார் செட்டில். ஸோ ஐ திங்க் எவ்ரிடே அவர் நாங்கள் ஷூட் பண்ணுவோம் இல்லைனாலும் நாங்கள் செட்டில் எல்லாருமே சேர்ந்துருக்கும் போது அவர் பேசுகிற விஷயங்கள், கதைகள், அவர் படித்த புக்ஸ் எல்லாத்த பற்றியும் அவர் சொல்லுவார். ஸோ தேங்க்யூ கனி சார். ஏதோ உங்களை பற்றி பேசணும் நான் கொஞ்சம் எமோஷனல் ஆவேன். ஐ ஹோப் வி டூ மெனி மோர் ஃபிலிம்ஸ். ஏன்னா கனி சாருக்குன்னா சினிமான்னு அவ்வளோ ஐ திங்க் காதல் மாதிரி தான். so much he loves it. அவரே சொல்லுவார், தம்பி இந்த மாதிரி படம் கிடைக்கிறது ரொம்ப ரேர் விஷயம். நம்ம அதனால இதுக்கு எவ்வளோ டேட்ஸ் என்ன வேணும், அவர் எல்லாமே ஃப்ளெக்சிபிளாக தான் இருந்தது. ரொம்ப என்ன சொன்னாலும் ஹி இஸ் ஹாப்பி டு. யார் ஒரு சஜஷன் கொடுத்தாரோ அதில் ஒரு ஈகோ இல்லை, ஒன்றும் இல்லை. அது ஆக்சுவலி இந்த படத்தில் இருக்க எல்லாருக்குமே அந்த குவாலிட்டி இருந்தது. இட்ஸ் வெரி பாசிட்டிவ் செட். எல்லாருமே இந்த படத்துக்காக உழைச்சிருக்காங்க. அவ்வளோ ஐ திங்க் நம்பிக்கையோட, அவ்வளோ ஆசையாக பண்ண படம். பாகிஸ்ரீ, ஃபைண்டிங் யூ ஐ திங்க் அது ஒரு பெரிய டாஸ்க். ராணா சொன்ன மாதிரி அடிக்கடி அவ்வளோ ஆடிஷன்ஸ் போயிட்டு இருந்தது, அவ்வளோ பேர் ஐ திங்க் வி வர் சர்ச்சிங். ஆனால் செல்வா ரொம்ப கிளியராக இருந்தார். படத்தில் நம்ம குமாரி எப்படி இந்த படத்தில் இருக்கிற எல்லாரும் டிஸ்கவர் பண்ணுவாங்க, அதே மாதிரி தான் நம்ம ஆடியன்ஸும் மக்களும் அப்படி தான் குமாரியை டிஸ்கவர் பண்ணுவோம். அது ஒரு புது டேலண்டாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். அதுக்காக ஒரு 6 மாதம் தேடினதுக்கப்புறம் அவங்களுக்கு கிடைச்சது. அவங்க ஐ திங்க் ஆல்மோஸ்ட் 1 year சென்னையில் இருந்து தமிழ் கற்றுக்கிட்டு அவங்க ரிஹர்சல்லாம் பண்ணி அவ்வளோ ரெடியாக இருந்தாங்க. ஆனால் நாங்கள் தான் ஷூட் எப்போவுமே டிலே பண்ணி ஐ திங்க் அவங்க இப்போ தெலுங்குல பெரிய ஸ்டார் ஆகிட்டாங்க. ஆனால் தமிழ் மக்களுக்கு ஐ திங்க் இதை விட ஒரு மெமரபுளான ஒரு ஒரு இன்ட்ரொடக்ஷன் இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் இந்த ஒரு படத்துலேயே நீங்கள் எல்லாம் வில் டேக் அவுட் யுவர் ஹார்ட்ஸ். அண்ட் குமாரி அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும் எங்களுக்கு எல்லாருக்குமே. படத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா ராணா மச்சான் சீஃப் ப்ரோ இப்படி தான் இருப்போம். அதுவும் சின்ன வயசுல இருந்து ஐ திங்க் நாங்கள் முதல் வாட்டி சந்திக்கிறதே நான் ஒரு 9th ஸ்டாண்டர்ட் ஏதோ படிக்கும்போது நம்ம கொடைக்கானலோ ஊட்டியில் ஏதோ சந்தித்தோம். அப்போவே எனக்கு தெரியும், அப்போவே நல்லா ஹைட்டாக இருப்பார். தென் என்னை விட ஐ திங்க் முதல்ல ஹி கேம் இன் டு தி இண்டஸ்ட்ரி. ஸோ நான் முதல்ல அந்த ஐ திங்க் ஸ்டோரிஸ் ஆஃப் ஷூட் இதெல்லாம் நான் அவர்கிட்ட இருந்து கேட்டுட்டே இருப்பேன். தென் மெதுவாக நான் வந்தேன். என்னுடைய முதல் தமிழ் படம் வாய்மொழி பேசும் அவரோட ஆடியோ லான்ச் இங்கே தான் சத்யம் தேட்டர் தான் நடந்தது. அதுக்குள்ள அவர் தான் சீஃப் கெஸ்ட். இப்போ நாங்கள் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம், சேர்ந்து ஒரு படத்தில் நாங்கள் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம், நடிச்சிருக்கோம், திரும்ப இங்கே வந்திருக்கோம். இந்த பர்டிகுலர் ஸ்க்ரீன் கட்டுறதுல எனக்கு ஓர்மை, இந்த லைட்டில் நான் முதல் வாட்டி பார்த்ததுல எனக்கு ஸ்கூல் டைம்ல ஓர்மை ஞாபகம் இருக்குது. ஸோ கம்மிங் ஹியர் இப்போ என் படம் நம்ம படத்தோட போஸ்ட்லாம் பார்க்கும்போது அது ஒரு வேற த்ரில். பட்
இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நாங்கள் இந்த இந்த டிலேஸை பற்றி நாங்கள் எல்லாம் கிண்டல் பண்ணுறோம், சரிதான். பட் ஆனால் அவ்வளோ பேஷனட்டாக சினிமாவை பேக் பண்ணுற, ஐ திங்க் நாட் ஜஸ்ட் ராணா, சுரேஷ் சார், அந்த ஃபேமிலி அப்படி தான். அந்த ஸ்கிரிப்ட் அது ஒரு அவ்வளோ பர்ஃபெக்டாக வராமல் நம்ம எப்படி ஷூட்டு போகிறது தான் அவங்களோட ஐ திங்க் பிலீஃபு. ஸோ அதுக்காக ஐ திங்க் நிறைய உழைச்சிருக்கும். அண்ட் இட்ஸ் நாட் அ சிம்பிள் ஸ்டோரி. நீங்கள் படம் பார்க்கும் உங்களுக்கு புரியும் இது எப்படி ஸ்ட்ரக்சர் பண்ணணும். ஏன்னா இது எவ்வளோ டீட்டெயிலாக வேணால் சொல்லலாம், அவ்வளோ டீட்டெயிலாக அவர் எழுதுவார். செல்வாவை எடிட் பண்ணுறது தான் கஷ்டம், படம் எடிட் பண்ணுறது அதோட பெட்டர்னு நினைக்கிறேன், அதோட ஈஸியர்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் இப்போ எவ்வளோ வேணாலும் எழுதுவார். ஸோ சீஃப், ஐ திங்க் யூ அண்ட் மீ ஆல்வேஸ், நாங்கள் ரெண்டு பேருமே நாங்கள் வாழ்கிறாங்க லைவ்ஸ், எங்களோட சினிமா கரியர்ஸ் எல்லாம் இப்போவுமே இது கனவா நிஜமாவா அப்படிதான் இருக்கும் இல்லையா? எனக்கு எப்பவுமே நான் இங்கே நிற்கிறேன், எனக்கு எப்போ இது நான் கனவு பார்க்குறேன்னா இது ஆக்சுவலாக நடக்குதா, நான் நடிகன் ஆகிட்டேனா, நான் இந்த மாதிரி படம் ப்ரொடியூஸ் பண்ணுறேன்னா, இது எல்லாமே ஒரு ஐ திங்க் அன்பிலீவபிள் ட்ரீம் தட்ஸ் கம் ட்ரூ. அண்ட் இப்போ now we are in a place where எங்களுக்கு படங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அதில் ப்ரொடக்ஷன்னா எல்லாரும் ஐ திங்க் முதல்ல ஐ மீன் ஜென்ரலி பீப்புள் என்ன நினைப்பாங்கன்னா இந்த நம்பர்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணுவோம். இந்த படம் வந்துச்சு, இவ்வளோ ப்ராஃபிட்டாக இருக்கும், நீங்கள் அவ்வளோ பணம் போட்டீங்க, இவ்வளோ ப்ராஃபிட் நீங்கள் எடுத்துகிட்டு போனீங்க. பட் அதை விட ஐ திங்க் நாம எல்லாம் ப்ரொடக்ஷனில் என்ன என்ஜாய் பண்ணுறோன்னா, எப்படி அந்த படம் டிசர்வ் பண்ணுற மாதிரி இது எப்படி மக்கள்கிட்ட நம்ம ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக, விஷுவலாக, ஒரு எக்ஸ்ட்ராவகன்ஸ் மாதிரி நம்ம எப்படி காட்ட முடியும், அதுக்கு யாரெல்லாம் சேர்ந்து ஒரு டீமை பில்ட் பண்ண முடியும், எந்த பெஸ்ட் டேலண்ட்ஸை கொண்டு வர முடியும், என்ன போஸ்ட், என்ன ப்ரீ ப்ரொடக்ஷன், அதில் எவ்வளோ டைம், எப்படி இருந்து எவ்வளோ டிஸ்கஸ் பண்ணி, அந்த ஒரு கிரியேட்டிவ் ப்ராசஸ் ஐ திங்க் இஸ் த மோஸ்ட் ரிவார்டிங், த மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட் ஆஃப் ப்ரொடியூசிங். ஐ திங்க் நாங்கள் ரெண்டு பேரும் அது சேர்ந்து எவ்வளோ சண்டை போட்டாலும் த ஃபைனல் கோல், படம் சூப்பராக இருக்கணும்டா, அதுக்காக நம்ம என்ன பண்ணாலும் ஓகே, எவ்வளோ டைம் எடுத்தாலும் பரவாயில்ல, யார் என்ன சொன்னாலும், எந்த பையர் என்ன சொன்னாலும் இதெல்லாம் கண்டுக்கவே வேணாம், நம்ம படம் பெஸ்ட்டாக பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ அதுக்கு என் கூடவே இருந்து ஐ திங்க் எங்களோட ஒரு பாண்ட் இப்போ ஐ திங்க் we can finish each other's sentences, we can finish each other's thoughts. மச்சான் இப்படி பண்ணால் எப்படி இருக்கும், நீ பண்ணு மச்சான், இது நாங்கள் ஐ டோன்ட் திங்க் we ever disagree on something. I think நான் மனசில் ஏதாவது கொஞ்சம் யோசிச்சா கூட அப்படியே அவர் சொல்லிடுவார். ஒரு ப்ராப்ளம் இருந்தால் இது எப்படி சால்வ் பண்ணா, இப்படி நான் ஒரு சொல்யூஷனை மனசில் பார்த்தா இம்மீடியட்டாக அவரே சொல்லிடுவார். ஸோ ஐ திங்க் வி ஒர்க் லைக் அ yin and yang. கூட இருந்த ஜோம், பிரசாந்த், ஐ திங்க் நிறைய திட்டு வாங்குறதெல்லாம் அவங்க தான். ஏன்னா எங்களுக்கு ரெண்டு பேருக்கு எனக்கு என்ன ஃப்ரஸ்ட்ரேஷன் தான் நான் அவனை தான் திட்டுவேன், ஜோம்னா திட்டுவேன். சேம் வே ஐ திங்க் ஒரு ஆனா என்ன பிரச்சனை தானே பிரசாந்த் தான் திட்டுவேன். பட் ஐ திங்க் யூ கைஸ் ஆர் the silent, the warriors behind the scenes. You're the glue that sticks everybody in the team. So thank you boys, without you we can't do this, couldn't have done this. Anthony sir, it's been an absolute joy. Like he said, I think beginning shoot the first 2 weeks he came to set and he just came and stood above me like this. I was like, yaar idu na or aduru sandhichadilla, and he's like, I'm Anthony. I was like, I'm the editor of the film. Oh, sorry. அப்படி இருந்தது. பட் நீங்க இவ்வளோ ஐ திங்க் இவ்வளோ பேசி நான் கூட ஃபர்ஸ்ட் டைம் தான் இப்போ நான் பார்க்குறேன். அப்புறமா தான் பேசுனீங்க, இன்னும் நிறைய ஐ திங்க் பேசணும் நீங்கள். ராமலிங்கம் சார், எனக்கு ஏன் இந்த பீரியட் ஃபிலிம்ஸ் பிடிக்கும்னா, இது எனக்கு எப்பவுமே இது ஒரு டைம் ட்ராவல் மாதிரி, ஏதோ நம்ம பேக் டு தி ஃபியூச்சர் படம் பார்க்குற மாதிரி, ஏதோ ஒரு டைம் மிஷினில் ஏறி எனக்கு போகிற அதே ஒரு எக்ஸைட்மெண்ட். ஸோ பீப்புள் லைக் ராமலிங்கம் சார் ஹூ ஹெல்ப் அஸ் பில்ட் தட் வேர்ல்டு. அந்த வேர்ல்டில் நம்ம ஐ திங்க் கால் வச்ச உடனே ஐம் டிரான்ஸ்போர்ட்டட் பேக் இன் டைம். அப்படி அவ்வளோ அழகாக டிசைன் பண்ணி, ஏன்னா அந்த படத்தில் நிறைய செட் ஒர்க் தான் இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும் நம்ம செட்ஸ். நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ இந்த போஸ்டரில் கூட அந்த செட்டோட எலிமெண்ட்ஸ் எல்லாம் இருக்குது, அதை வச்சு தான் அவங்க டிசைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ராமலிங்க சார், ஐ திங்க் நீங்கள் கூட ரொம்ப என்ஜாய் பண்ணி தான் பண்ணீங்கன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு பீரியட் ரீக்ரியேட் பண்ணுறதுல ரொம்ப ஆசையாக பண்ணியிருக்காரு. ஸோ அது கூட நீங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. டேனி நம்மளோட டிஓபி இஸ் எங்கள் கூட
என் கூட மகாநட்டி பண்ணியிருக்காரு, ராணா சார் கூட விராட் பருவம் பண்ணியிருக்காரு. ஹீஸ் அ அமேசிங் விஷனரி. இந்த மாதிரி ஒரு பீரியட் ஃபிலிம் ஐ திங்க் என்விஷன் பண்ணுறதில்ல. ஹீஸ் பிரில்லியன்ட். மியூசிக் வி ஹேட் ஜானு, இட்ஸ் அமேசிங் மெலடிஸ் அண்ட் நவ் ஜேக்ஸ் இஸ் ஆல்சோ கமிங். இப்போ கூட ஐ திங்க் வி ஆர் ஜஸ்ட் மேக்கிங் த ஃபில்ம் பெட்டர். நம்ம ஏதோ குக் பண்ணும்போது இந்த லாஸ்ட் ஃபியூ ஸ்பைசஸ் ஏதோ ஒரு அம்மா பண்ணுற மாதிரி கொஞ்சம் சீக்ரெட் இன்க்ரீடியன்ஸ் நமக்கு கிட்ட சொல்லாமல் அவங்க போடுற மாதிரி இப்போவுமே எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ப்ரிங்கிள் பண்ணிட்டு தான் இருக்கு. பட் எனக்கு பெரிய ஆசை என்னன்னா இந்த படம் வைடராக மக்கள் எல்லா இடத்துலையும் எல்லா இண்டஸ்ட்ரியிலும் பார்க்கணும். ஏன்னா நம்ம அவ்வளோ ஐ திங்க் நேர்மையாக ஒரு கதை சொல்லியிருக்கோம். இது ஒரு ஆர்ட் படமாக நீங்கள் யோசிக்கக்கூடாது. இட்ஸ் வெரி கமர்ஷியல் ஃபிலிம். நிறைய ட்ராமா இருக்குது. ஐ திங்க் ரொம்ப நாள் ஆச்சு நல்லா நம்ம ஒரு நைஸ் என்கேஜிங் ட்ராமா பார்த்துட்டு. ஸோ ஐ திங்க் அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு இருக்கும். இட் ஹஸ் கிரேட் மியூசிக். ஐ திங்க் த காஸ்ட் இஸ் ஃபினாமினல். ஈவன் அவ்வளோ சப்போர்ட்டிங் ஆக்டர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. இது ஒரு கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு மெமரபிளான எக்ஸ்பீரியன்ஸாக இருக்கும். ஐ திங்க் November 14 நீங்கள் எல்லாம் பார்த்துட்டு நாங்கள் எல்லாம் அவ்வளோ ஐ திங்க் வெயிட்டிங் உங்களோட ஃபீட்பேக்காக. ஸோ எனக்கு எப்பவுமே இங்கே ஒரு இடம் கொடுத்ததில் தமிழ் மக்களுக்கும் இங்கே இருக்கிற ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ஃப்ரம் த பாட்டம் மை ஹார்ட் எனக்கு அவ்வளோ கிராட்டிடியூட். நான் எப்பவுமே சொல்லுவேன், இங்கே நம்ம ப்ரெஸ்ஸு கிட்ட படம் காமிச்சா போகிறோம், அவங்க பிடிச்சிருந்தா அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க படம். ஸோ டெஃபினட்டாக ப்ரெஸ் ஸ்க்ரீனிங் இருக்குது. ஸோ ஐ எம் ப்ரேயிங் தட் ஆஸ் ஆல்வேஸ் நம்ம ப்ரெஸ் சப்போர்ட் இருக்கும் படத்துக்கு. ஸோ அப்போ November 14. தேங்க்யூ வெரி மச்.